ராவின் கிச்சன் பிளாக்ஸ். இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாங்க. ஒரு கடாய் வச்சுப்போம். அந்த கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு தான் இந்த பிரியாணிக்கு போட ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டே இருந்து ப்ரௌனிஷ் ஆன உடனே நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டை அதில் கொட்டிப்போம். அந்த வெங்காயத்தை கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4 தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா 4 பக்கமும் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு மூடி போட்டு விட்டுருவோம். நம்ம மூடி போட்டு விட்டோடனே அதுலேயே தண்ணி வரும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த தண்ணியிலே நம்ம கிரேவி நமக்கு கிடச்சிடும். போதுமான அளவுக்கு நமக்கு கிடச்சிடும். மூடி போட்டு மூடி திறந்த உடனே அது கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் விட்டு நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கிறேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையுமே நான் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் இப்போ நான் மிளகாத்தூள் போட்டேன் இல்லையா, அது கூடவே இந்த பேஸ்ட்டை நான் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு விட்டுடலாங்க. மூடி போட்டு விட்டோடனே அதுலேயே தண்ணி வரும். நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் விட்டுக்கிறேன். அரை கிளாஸ் தண்ணி மட்டும் இப்போ நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு சும்மா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நிறையெல்லாம் ஊற்றினா டேஸ்ட் மாறிடும். அதனால் நீங்கள் சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்ட பிறகு உங்களுக்கு நல்லா கம நல்லா வாசனை வரும். இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 பத்தை தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் இறக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் அப்புறமா அரைச்சி விட்ட தேங்காவை அதில் ஊற்றி நல்லா கிளக்கிட்டு நல்லா மூடி போட்டுருங்க. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நண்டு கிரேவி நல்லா சீக்கிரமாகவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு சுட சுட சாதத்தில் நம்ம இதை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு நண்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க. ஓகே, பாய் பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.